ஹலோ மக்களே, வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் அவங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஒரு நல்ல பேஸில் போயிட்டுருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம இந்த சீரீஸ் ஆரம்பித்து ஒரு சயின்ஸுக்குன்னு ஒரு பர்டிகுலராக ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். வேர் நம்ம பயாலஜி, கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் சைமல்டேனியஸாக வீடியோஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் த எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வந்து கண்டென்ட்ஸ் கவர் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நம்ம இதில் கவர் பண்ணுற சிலபஸ் எல்லாமே வந்து இந்த என்சிஆர்டி சிலபஸ். அண்டு மோஸ்ட் பெக்யூலர்லி என்சிஆர்டியில் நம்ம சொல்கிறது என்னென்னா, ஃப்ரம் ஏ டு ஜெட் கவர் பண்ணுறது கிடையாது. ஒன்லி ஃப்ரம் தி எக்ஸாமினர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எந்த ஏரியாவில் கொஷின் கேட்பாங்களோ, எந்த மாதிரி ஏரியாவில் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டாக கொஷின் ஏரியா இருக்கும், அந்த ஏரியாவை மட்டும் வி ஆர் ஜஸ்ட் கவரிங் அப். பிகாஸ் ஏ டு ஜெட் கவர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 10th எக்ஸாமோ 12th போர்டு எக்ஸாமோ எழுத போகிறது கிடையாது. ஸோ வி ஹாவ் டு ஸ்கிம் அப் தி கண்டென்ட். நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், வாட் இஸ் நீட் ஆஃப் அன் ஆர் அப்படின்றது தெரிஞ்சு we are just focusing on those areas alone, leaving the rest. ஸோ அந்த கேட்டகரியில் நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த Day 3 சீரீஸ் ஆஃப் ஃபிசிக்ஸு. அந்த எக்ஸாம்ஸ் இந்த லெக்சர்ஸ் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, those who are preparing for their CHSL exam as far as SSC is concerned, CHSL, CGL, MTS and JE. அண்ட் ரயில்வே பொறுத்தவரை என்டிபிசி, குரூப் டி அண்ட் பேராமெடிக்கல் சர்வீசஸ். இப்போது ரீசெண்டாக நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு பேராமெடிக்கலுக்கு. அண்ட் பேராமெடிக்கலில் டயர் 1 அண்ட் டயர் 2 ரெண்டு டயர்லையுமே வந்து சயின்ஸ் ப்ளே வெரி ஹியூஜ் அண்ட் வைட்டல் ரோல். பிகாஸ் ஆர்டினரியாக அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கல், ஆர்டினரியாக ஆப்டி அண்ட் ரீசனிங் வந்து எவ்ரிபடி கேன் டூ. ஸோ த மேஜர் ஃபேக்டர் உங்களை நீங்கள் ஒரு ஸ்டெப் ஹையராக காமிக்கிறதுக்கு எந்த ஆஸ்பெக்ட் யூஸ் ஆகும்னா, இந்த சயின்ஸ், அதாவது ஜிகே ஜிஎஸ்ன்ற டாபிக் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதில் வந்து ஜென்ரல் சயின்ஸ் பார்க்குறோம். ஸோ அந்த கேட்டகரியில் பார்க்குறப்ப உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு தனித்துவமான ஒரு யூனிக்னஸ், ஒரு பாயிண்ட் ஹையர், ஒரு மார்க் ஹையர் கிடைக்கிறதுக்கு வந்து இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வில் பி மச் ஹெல்ப்ஃபுல். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணுறது பேசிக்கலி எஸ்எஸ்சி சிஜிஎல் சிலபஸ் நம்ம கவர் பண்ணுவோம். இட் இஸ் பிகாஸ் த மோஸ்ட் டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு காம்படிட்டிவ் ஃபீல்டில் நம்ம கன்சிடர் பண்ணுறது த சிஜிஎல். ஸோ அந்த சிஜிஎல் சிலபஸோடு நம்ம கவர் பண்ணோன்னா இட் இன்க்ளூட்ஸ் ஆப்வியஸ்லி த அதர் எக்ஸாம்ஸ் எல்லாமே அதோட கண்டென்ட்ஸ் அதில் இன்க்ளூட் ஆகிடும். ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது சிஜிஎல். அண்டு நம்ம ஃபாலோ பண்ணுறது எல்லாம் வந்து என்சிஆர்டி சிலபஸ், அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். அண்டு கொஷின் எக்ஸாமினர் எந்த ஏரியாவில் கொஷின் கேட்பாங்களோ அந்த ஏரியாவை மட்டும் நம்ம கம்ப்ளீட்டாக அனாலிசிஸ் பண்ணி ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நம்ம வந்து ஒரு பைஃபர்கேஷனோட ஒரு நல்ல ஒரு லெக்சர்ஸாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் தட் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கு சயின்ஸில் கேட்குற எல்லா கேள்வியும் யூ கேன் ஏபிள் டு ஆன்சர். அண்ட் இப்போ வந்து லெக்சர் சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் லெக்சர் சீரீஸ் நம்ம கான்சிக்வெண்ட்டாக அடுத்தடுத்து என்னென்ன எம்சிக்யூஸ் டைப் இல்லாட்டி கொஷின் ஆன்சர் டைப் நம்ம எப்படி கொண்டு போகிறோமோ அப்படி எல்லாமே நீங்கள் இந்த சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். அண்டு இந்த சீரீஸ் வந்து வில் பி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஆல். அண்டு இஃப் யூ லைக் டு ஃபாலோ மீ, யூ கேன் ஃபாலோ மீ ஆன் டெலகிராமில் நம்மளுக்கு ஒரு குரூப் இருக்குது, நம்மளுக்கு ஒரு பேஜ் இருக்குது, சேனல் இருக்குது, t.me wisdom criticன்னு சொல்லிட்டு. அந்த சேனல் நேம் வந்து Infowars. அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஸ்டில் யூ கேன் மெசேஜ் மீ பேஸ்ட் ஆன் உங்களுக்கு எந்த ஒரு கைடன்ஸ் தேவை, இல்லை ஏதோ ஒரு டவுட் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு வேலை நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா யூ கேன் காண்டாக்ட் மீ இன் எனி ஆஃப் தீஸ் 3 லிங்க்ஸ். ஓகே, மெயிலும் இருக்குது wisdomcritic@gmail.com. அண்ட் உங்களுக்கு நான் இது வரைக்கும் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்டு ஸோ த ஒன்லி திங் வாட் ஐ ஆஸ்க் இஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் பர்சனலாக அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் அதை டெய்லி இன்கல்கேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ டெய்லி நம்ம காலையில் எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம், நைட்டு தூங்குறோம் அப்படின்ற மாதிரி இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸை ஜஸ்ட் ஒரு ஹேபிச்சுவல் நேச்சராக கொண்டு வாங்க. ஜஸ்ட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீ டைமில் மற்றபடி பாட்டு கேட்குற ஹேபிட் இருக்கும். ஸோ அந்த பாட்டை போட்டு விட்டுட்டு ஹெட்செட்டில் கேட்குற மாதிரி இந்த லெக்சர் வீடியோஸை போட்டு விட்டு கேட்டுக்கிட்டுருங்க. ஸோ இந்த டே பை டே நீங்கள் அதை கேட்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சப்கான்ஷியஸாகவே மைண்டில் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் கூட யூ கேன் improve your reading skill and learning ability. So sure, I hope so. இந்த series of videos உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். So with this will start this session. And இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன, இந்த சயின்ஸ் சீரீஸில் ஃபிசிக்ஸ்ன்ற லெக்சர்ஸில் we are going to see the gravitation. ஸோ பேசிக்காக வாட் இஸ் மீன் பை கிராவிடேஷன். நம்ம கிராவிடேஷன் பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒருத்தர் ஞாபகத்துக்கு வருவார். என்னென்னா ஒரு ஆப்பிளும் ஒரு
ஆப்பிள் மரத்துக்கு கீழே உட்காந்துருக்க ஒரு சயின்டிஸ்ட்டும். அது யாருன்னு பார்த்தா மிஸ்டர் நியூட்டன். ஸோ இந்த நியூட்டன் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆப்பிள் மரத்துக்கு கீழே உட்காந்து புக்கோ ஏதோ ஒரு சம் தீசிஸ் ஹீ இஸ் ப்ரிப்பேரிங். ஸோ அந்த டைமில் ஒரு ஆப்பிள் வந்து கீழே விழுது. அண்ட் ஹீஸ் வண்டர்ட், என்ன வண்டர், என்ன அப்படி ஆச்சரியப்பட வைக்குதுன்னா, இந்த ஆப்பிள் ஏன் அவர் தலையில் விழுது, ஏன் வந்து மேல் நோக்கி போல, விச் மீன்ஸ் மேலேனா ஸ்பேஸ் நோக்கி ஏன் போல், ஏன் வந்து டுவர்ட்ஸ் எர்த் நோக்கி வருது, இதுதான் அவரோட பேசிக் கொஷின் இருந்தது. ஸோ இதை பேசிக் கொஷினாக வச்சு தான் அவரோட தீசிஸ் ஆரம்பிக்கிறது, கிராவிடேஷன்ற அடுத்தடுத்த கான்செப்ட்ஸை. ஸோ இதில் அவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு, ஸோ வாட் ஹீ இஸ் டிஃபைனிங் வாட் கிராவிடேஷன் இஸ் அப்படின்றப்ப இவர் ஜென்ரலாக ஒன்று சொல்கிறாரு, த ஃபோர்ஸ். கிராவிடேஷன்றது ஒரு ஃபோர்ஸு. இப்போ லைக் எப்படி இந்த ஒரு பெண்ணுக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா ஐ கேன் டிஸ்பிளேஸ் திஸ் பென் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர் பிளேஸ். அந்த மாதிரி இந்த ஒரு பிளேஸ்லேருந்து இந்த ஒரு பெண்ணை இந்த ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு கொண்டு போகிறதுக்கு ஐ நீட் டு எக்ஸர்ட் சம் ஃபோர்ஸ் ஆன் இட். அந்த மாதிரி இவர் கிராவிட்டியை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னா, இட் இஸ் அ ஃபோர்ஸ், தி ஃபோர்ஸ் வித் விச் தி எர்த் புல்ஸ் தி ஆப்ஜெக்ட் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இட் இஸ் அ ஃபோர்ஸ், அது வந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அந்த ஃபோர்ஸ் வந்து எர்த்து வந்து எக்ஸர்ட் பண்ணுது. விச் மீன்ஸ் அந்த எர்த்தை நோக்கி அது எல்லா பொருளும் வரப்போ எர்த் எக்ஸர்ட்ஸ் அ சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வித் விச் தி ஆப்ஜெக்ட் கம்ஸ் அண்ட் ஃபால் ஆன் தி எர்த் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இவர் எப்படி அதை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறாருன்னா, கிராவிடேஷனை தி ஃபோர்ஸ் ஸோ இவர் ஜென்ரலாக சிம்பிளாக டிஃபைன் பண்ணதுனா, அந்த ஃபோர்ஸ் வித் விச் எர்த் புல்ஸ் தி ஆப்ஜெக்ட் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். அதாவது மேலே அதுக்கு இன்கேஸ் ஏதோ ஒரு இடத்துல அது ஸ்டேபிளாக இருக்கிற வரைக்கும் இட் கேன் பி ஸ்டேபிள் அட் இட்ஸ் பொசிஷன். அது எப்போ ஒரு ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்டாக மாறுதோ, அதாவது வித்தவுட் எனி சப்போர்ட் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்டாக மாறுதோ, அது ஆப்வியஸாக எர்த்தை நோக்கி வரும். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த புல் விச் இஸ் எக்ஸர்டட் வித் எர்த் ஆன் த ஆப்ஜெக்ட் அப்படி சொல்கிறாரு. ஸோ இவர் வேறு எப்படி இதை டிஃபைன் பண்ணுறனா, இட் இஸ் அ டைப் ஆஃப் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், டைப் ஆஃப் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்ன்றாரு. ஸோ எ டைப் ஆஃப் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், இதை ஏன் அவர் மீன் பண்ணுறாருன்னா, இப்போ நம்மளுக்கு ஆப்வியஸாக தெரியும், நமக்கு ஒரு பொருளை பார்த்து ஒரு அட்ராக்ஷன் வருதுன்னா அந்த பொருளோட ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் ஏதோ ஒரு ஆங்கிளில் ஏதோ ஒரு வகையில் அந்த பொருள் நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அந்த பிடிச்ச விஷயம் வந்து நம்ம அந்த பொருளுக்கு ஆசைப்பட வைக்கிது. ஸோ இட் இஸ் சிமிலர்லி லைக் தட். அந்த பொருள் தான் வந்து அந்த ஆப்பிள், நம்ம மனசு தான் வந்து இங்கே எர்த்து. ஸோ இந்த எர்த்து வந்து அந்த ஆப்பிள் மாதிரி இருக்கிற பொருள் எல்லாத்தையும் அதோட ஈர்ப்பு சக்திக்கு அதோட புல்லுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிது. அதுதான் வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறப்ப இவர் எப்படி இதை டேர்ம் பண்ணுறாருன்னா, ஸோ இது ஒரு கிராவிட்டி பேஸ் பண்ணி வருதா, ஸோ அப்போ இது ஒரு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் எப்படி இதை நேம் பண்ணுறாரு, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸை இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாங்க அப்படின்னா, ஜஸ்ட் இதை வந்து நம்ம என்ன சொன்னோம், இட் இஸ் அன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வேர் தி எர்த் புல்ஸ் தி ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து எர்த்து ஒரு ஆப்ஜெக்ட், அப்போ ரெண்டு என்டைட்டி இருக்குது. இங்கே ஒரு எர்த்துன்னு ஒன்று இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்குது. இந்த எர்த்தோட புல்லுக்கு தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து எர்த்தை நோக்கி விழுது அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கா, ரெண்டு என்டைட்டி இருக்கா. ஸோ இந்த ரெண்டு என்டைட்டி எப்படி அவர் சொல்கிறாரு, ஒன்று வந்து ஓகே, இது ஏன் நான் இங்கே ஒரு சர்க்கிள் பெருசாகவும் ஒரு சர்க்கிள் சின்னதாகவும் போட்டிருக்கேன்னா, எர்த்துன்றது பெருசாக இருக்கும். ஸோ அப்போ நான் இதை எர்த்தை கன்சிடர் பண்ணிக்கிறேன், இதை வந்து எர்த்தை கன்சிடர் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து நான் ஆப்பிள், ஸோ ஆப்பிள் வந்து சின்னதாக இருக்கும் வென் கம்பேர்ட் வித் எர்த்து. ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு மாஸ் இருக்கும், அது வந்து ஸ்மால் எம்முன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த எர்த்துக்கு ஒரு மாஸ் இருக்கும், அதை கேபிட்டல் எம்முன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அண்டு இந்த எர்த்துக்கும் அந்த மேலே இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் இருக்கும்ல, அந்த டிஸ்டன்ஸை நான் ரேடியஸன் அசியூம் பண்ணிக்கிறேன். அந்த ரேடியஸ் எங்கே இருந்துன்னா சென்டர் ஆஃப் எர்த்துலேருந்து சென்டர் ஆஃப் ஆப்ஜெக்ட்.
இதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸு இதை நான் வந்து ரேடியஸ்ன்னு சொல்கிறேன். இந்த ரேடியஸ் வந்து நான் ஸ்மால் ஆரில் நோட்டேட் பண்ணுறேன். ஸோ இதில் என்னென்னா ஒரு எர்த்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எப்படி நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன், எப்படி நான் டினோட் பண்ணுறேன்னா, ஒரு எர்த் இருக்குது, எர்த்தோட மாஸ் வந்து கேபிட்டல் எம்மு, அண்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து ஸ்மால் எம்மு. ஓகேவா? ஸோ இப்போ இதில் எம்முன்னா என்ன? எம்முன்னா மாஸ் ஆஃப் த லார்ஜர் ஆப்ஜெக்ட். எழுதிடுறேன், சொல்கிறதோட எழுதுனா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அண்டு இந்த எம்ன்றது மாஸ் ஆஃப் த ஸ்மாலர் ஆப்ஜெக்ட். இதில் ரேடியஸ்னு ஒன்று இருக்குது, இங்கே எழுதுகிறேன். ரேடியஸ்னால் இட் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், அதுதான் வந்து இங்கே ரேடியஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ எம்ன்றது மாஸ் ஆஃப் த கேபிட்டல் எம்ன்றது மாஸ் ஆஃப் த லார்ஜர் ஆப்ஜெக்ட் இல்லை பிகர் ஆப்ஜெக்ட், ஸ்மால் எம்ன்றது மாஸ் ஆஃப் தி ஸ்மாலர் ஆப்ஜெக்ட், ஆர்ன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், அதுதான் சொல்கிறாங்க. அண்ட் இதை இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு எப்படி ஃபார்முலா பேஸ்டில் எழுதலாம் அப்படின்னா, எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எம் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, எஃப்ன்றது ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டியில் ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. இது எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னா, தி ப்ராடக்ட் ஆஃப் த மாஸ் ஆஃப் தி லார்ஜர் ஆப்ஜெக்ட் அண்ட் தி மாஸ் ஆஃப் த ஸ்மாலர் ஆப்ஜெக்ட். ஸோ தி ப்ராடக்ட், அதாவது எம் இன்டு எம் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டை சேர்க்குறேன். அந்த கான்ஸ்டன்ட் தான் கேபிட்டல் ஜி எம் பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஜீன்றது என்னது? ஜீன்றது இட்ஸ் கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட். அதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் வேல்யூ இருக்குது. இட் இஸ் நத்திங் பட் 6.67 into 10 power minus 11 Newton meter per kg square. Okay, 6.67 into 10 power minus 11 Newton meter per kg square. இது வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டோட ஃபிக்ஸட் வேல்யூ. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ எப்படி இதை சொல்கிறோன்னா, இப்போ ஜஸ்ட் இமேஜின் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது. இந்த ஆப்ஜெக்டை நம்ம டுவர்ட்ஸ் ஹரிசாண்டலி புல் பண்ணுறோம். அப்படின்னா கீழே வந்து எர்த் சர்ஃபேஸ், எர்த் சர்ஃபேஸ்க்கு இந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்து ஹரிசாண்டலி புல் பண்ணுறோன்னா, அப்போ நம்ம புல்லிங்க்கு ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணியிருக்கோம்ல, அப்போ அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? எஃப் இஸ் ஈக்குவல் டு மாஸ், இந்த ஆப்ஜெக்டோட மாஸ், அண்ட் நம்ம அதை என்ன வேகத்தில் புல் பண்ணணும், மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஸோ இந்த எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்றதை நம்ம எங்கே படிச்சிருப்போம்? ஜஸ்ட் ரீகால் பண்ணி பாருங்கள். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ நம்ம எங்கே படிச்சிருப்போம்னு ரீகால் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை ஹரிசாண்டலி டு த எர்த் சர்ஃபேஸ் நம்ம வந்து ஒரு புல் பண்ணணும் அப்படின்னா அதோட ஃபார்மெட் வந்து எப்படி இருக்குன்னா, எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்ற ஃபார்மெட்டில் இருக்கும். ஓகே, அண்ட் இதையே நான் இப்போ இங்கே சொல்கிறேன்னா, இட் இஸ் ஆஸ் சிமிலர் ஆஸ் தட். இங்கே வந்து ஒரு எர்த் சர்ஃபேஸ் இருக்கு. இப்போ அதே ஆப்ஜெக்ட் ஒரு சர்டன் ஹைட்ல இருந்து கீழே விழுது, விச் மீன்ஸ் தி ஆப்ஜெக்டோட மோஷன் இப்போ பர்பண்டிகுலர் ஆர்த்தோகோனலாக இருக்குது. இதுக்கு எர்த்தோட சர்ஃபேஸுக்கு ஆர்த்தோகோனல், பர்பண்டிகுலராக இருக்குது. ஃபர்ஸ்ட் கேஸில் எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்டோட மோஷன் பேரலாக இருந்தது, ரெண்டும் பேரலாக இருந்தது. அண்ட் இந்த கேஸில் எர்த்தோட சர்ஃபேஸும் ஆப்ஜெக்டோட மோஷனும் பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ அப்போ பர்பண்டிகுலராக இருக்கிறப்ப இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்? இந்த இடத்துல நம்ம இழுக்கிறதுனால அந்த ஃபோர்ஸுக்கு ஒரு ஆக்சலரேஷன் கிடைக்கும், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு மாஸ் இருக்கும். இப்போ நம்ம இங்கே ஆக்சலரேட் பண்ணுறோமா? நம்ம அதை என்ன பண்ணுறோம்? ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. பட் அது ஏதோ ஒரு ஆக்சலரேஷன் நேச்சர்னால அதுவாக கீழே விழுகுது. இல்லைன்னா கீழே விழுகாமல் மேலேயே இல்லை அந்த இடத்துல அப்படியே தொங்கலாம்ல. அப்போ அதுக்கு ஏதோ சர்டன் ஆக்சலரேஷன் இருக்குது. அந்த ஆக்சலரேஷனை கிராவிட்டின்னு டேர்ம் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா ஒரு வெர்டிக்கலி
மூவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி மாறும் அப்படின்னா F is equal to m into g. ஸோ ஆக்சலரேஷனுக்கு பதிலாக நம்ம வந்து கிராவிட்டி இங்கே இன்க்ளூட் பண்ணுறோம். F is equal to m into g. ஓகேவா? ஸோ F is equal to m into g வந்து எதுக்கு வரும்? ஒரு ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்டோட ஃபோர்ஸ் அதுதான் ஆக்ட் ஆகும். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா விச் மீன்ஸ் ஆக்சலரேஷன் கிராவிட்டி தானே, அதாவது கிராவிட்டி ஆக்சலரேஷனை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கப்ப gravity is a form of accelerating force. Gravity is a form of accelerating force அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ which is A வந்து is replaced by G. ஓகே, இப்போ இதில் நம்ம கிராவிட்டின்னு சொல்லிட்டோம். கிராவிட்டிக்கு ஒரு சர்டன் வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணுறோம்? நம்மளுக்கு வேல்யூ ஃபைன் பண்ணுறது இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் வேல்யூ தெரிஞ்சால் போகிறோம். ஸோ வேல்யூ நம்மளுக்கு என்ன, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு ஒன்று இருக்குது, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னு இருக்குது. நம்ம ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டு இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், இதுதான் வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இதுதான் வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டு. இந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டோட வேல்யூ 6.67 into 10⁻11 நியூட்டன் மீட்டர் per kg ஸ்கொயர். இது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இப்போ பார்க்க போகிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி நம்ம எப்படி நோட்டேட் பண்ணுவோம்னா ஸ்மால் ஜி. ஓகேவா? இது வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வந்து கேபிட்டல் ஜி, அதே ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து ஸ்மால் ஜி. இதுக்கு வந்து 9.8 மீட்டர் பர் செகண்ட் சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, அண்ட் இதை எப்படி ஃபைன் பண்ணுறோம் அப்படின்றது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. பிகாஸ் வி ஆர் நாட் கோயிங் டு ரைட் எனி 5 மார்க் கொஷின் ஆர் 10 மார்க் கொஷின். நம்மளுக்கு ஜஸ்ட் எப்படி வந்ததுன்னு வேணால் ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூவாக தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி வந்திருக்கும் ஜஸ்ட் நம்ம ஒரு ரஃபாக சொல்லலாம்னா எஃப் ஈக்குவல் டு mg. அதே எஃப் நம்ம எப்படி பார்த்தோம், ஜி எம் பை ஆர் ஸ்கொயர். ஸோ ரெண்டு சைடுமே எல்ஹெச்எஸ் வந்து காமனாக இருக்குது. ஸோ அப்புறம் ஆர்ஹெச்எஸ் மட்டும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஆர்ஹெச்எஸ் மட்டும் ஈக்குவேட் பண்ணால் எப்படி வரும், எம்ஜி ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர். இந்த இடத்துல இந்த ஸ்மால் எம்ன்றது மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் when compared with மாஸ் ஆஃப் அன் எர்த்தோட மாஸோட நம்ம ஆப்ஜெக்டோட மாஸை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப சின்ன வேல்யூவாக இருக்கும், விச் இஸ் நெக்லிஜிபிள். அதனால் நம்ம மாஸ் இன்க்ளூட் பண்ணாமல் மாஸை வந்து கட் பண்ணிக்கிறோம், which is negligible. ஸோ g எப்படி கிடைக்கணும், gm by r ஸ்கொயர், gm by r ஸ்கொயர். இதில் வந்து நமக்கு ஆக்சலரேஷன் கரெக்டு. இதில் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு தெரியும் 6.67 into 10⁻11 நியூட்டன் மீட்டர் பர் kg ஸ்கொயர். ஸோ அந்த வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 6.67 into 10⁻11 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அண்ட் மாஸ் ஆஃப் அன் எர்த் அதுவும் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி த ரேடியஸ் பிட்வீன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்ட் தி எர்த் அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஃபைனலாக 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் கிடைக்கும். நம்மளுக்கு ஜஸ்ட் இந்த ஒரு வேல்யூ மட்டும் தான் தேவை, மேலே சொன்ன கதையெல்லாம் தேவை கிடையாது. ஜஸ்ட் இந்த எப்படி இந்த வேல்யூ வந்திருக்குன்றதுக்கு நான் சொன்னேன். ஸோ இதெல்லாம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு இந்த வேல்யூ அட்டைன் ஆகும். ஸோ நம்மளுக்கு தெரிய வேண்டியது ஒன்று தான், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினா என்ன, 9.8 மீட்டர் பர் செகண்ட். அதே கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்னா என்ன, ஜீன் ரொட்டேட் பண்ணோம், கேபிட்டல் ஜீன் 6.67 into 10⁻11 நியூட்டன் மீட்டர் பர் kg ஸ்கொயர். இதுதான் நமக்கு தெரிய வேண்டியது இதில். ஓகே, இப்போ இதில் எப்படி டிஃபைன் பண்ணாங்க, டெஃபினேஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா,
இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எப்படி டிஃபைன் பண்ணாங்க, தி ஃபோர்ஸ், இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதுகிறேன், தி ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி produces acceleration in all free falling objects. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினா என்ன, தி ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி ப்ரொடியூசஸ் ஆக்சலரேஷன் இன் ஆல் ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்ட்ஸ். நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, ஒரு ஆப்ஜெக்ட்டு மேலேருந்து கீழே விழறப்ப அதுக்கு சர்டன் ஆக்சலரேஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஆக்சலரேஷன் ஃபோர்ஸை தான் கிராவிட்டின்னு டேர்ம் பண்ணிடுறாங்க. அதுதான் வந்து இங்கிலீஷ் சொல்லுவாங்க, தி ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி ப்ரொடியூசஸ் ஆக்சலரேஷன் ஆல் ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்டில் இருக்கிற எல்லா ஆக்சலரேஷனும் நம்ம கிராவிட்டின்னு டேர்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு இதில் நம்மளுக்கு முக்கியமாக தெரிய வருது என்னென்னா, நம்மளுக்கு கரெக்டாக இதில் இந்த கான்செப்டில் கேட்குற ஒரே கொஸ்டின், ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் என்னன்னா, which means indirectly, which means the acceleration of object is due to gravity and doesn't depend upon its mass. ஸோ இது ரொம்ப முக்கியம். இதை ஏன் முக்கியம்னு சொல்கிறேன்னா, ரொம்ப சிம்பிள். தி ஆக்சலரேஷன் the acceleration of object is due to gravity and doesn't depend upon its mass. இது ஏன்னா நம்ம மாஸ் வந்து நெக்லிஜிபிள்னு கன்சிடர் பண்ணிட்டா மாஸ் ரெண்டு சைடுமே கேன்சல் ஆகிடுமா. ஸோ அப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எது டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா, தி ஆக்சலரேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் டியூ டு கிராவிட்டி. இந்த கிராவிட்டின்ற ஒரு ஃபேக்டரை வச்சு மட்டும்தான் அது வந்து கன்சிடர் பண்ண முடியும். அது வந்து இட் இஸ் நாட் டிபெண்டிங் அப்பான் த மாஸ் ஆஃப் இட், அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது பார்க்குறப்ப நமக்கு ரெண்டு விஷயம் வந்து ஒரு கொஷின் ரைஸ் ஆகும். என்னென்னா, ஜி, அதாவது கிராவிட்டி எந்த இடத்துல மேக்சிமமாக இருக்கும், அதே கிராவிட்டி எந்த இடத்துல ரொம்ப மினிமமாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இப்போது எர்த் வந்து இதுதான் எர்த். ஓகேவா? இது வந்து ஒரு எர்த். இதான எர்த் இந்த ஷேப்பில் இருக்க எர்த் வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்பியர் மாதிரி இருக்காது, சர்க்கிள் மாதிரி இருக்காது. எர்த் வந்து என்ன ஷேப்புன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அன் ஆப்லேட் ஷேப், லைக் முட்டை மாதிரி இருக்கும், ஆப்லேட் ஸ்பிராய்டு. இல்லைனா நம்ம ஓவல்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது என்டையர் எர்த் எப்படி இருக்கும், என்டையர் எர்த்தில் மேலே மிஸ்டர் பீன் நிற்கிறார்ல, இந்த இடம் வந்து போல்ஸ்ன்னு சொல்லுவோம். போர்த் போல்னால் நம்மளுக்கு என்னென்ன போல் இருக்குது, நார்த் போல், சவுத் போல் இருக்கா. ஸோ இதை வந்து போல். இந்த சைடு இந்த டைரெக்ஷனில் நிற்கிறது விச் இஸ் போலுக்கும் இந்த ஹாரிசன் இருக்குல்ல, அந்த ஹாரிசனுக்கும் இடைப்பட்ட உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அந்த 90 டிகிரியால் ஃப்ரேம் ஆகிறது என்னென்னா ஈக்குவேட்டார். ஸோ ஈக்குவேட்டர் இஸ் நத்திங் பட் நம்ம 0 டிகிரி ஒரு 180 டிகிரி இருக்குல்ல, அதுதான் வந்து ஈக்குவேட்டர். ஸோ ஒரு மிஸ்டர் பீன், நான் அவர் என்ன சொல்கிறேன், போய் போலில் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறேன். போலில் நிற்கிறப்ப இது வந்து எர்த்துன்னு சொல்லிட்டேன், எர்த்தோட சென்டர் இது. ஸோ இது வந்து எர்த்தோட சென்டர் ஓன் நேம் பண்ணுறேன். ஸோ அப்போ மிஸ்டர் பீன் போலில் நிற்கிற மிஸ்டர் பீனுக்கும் என்னோட எர்த்தோட சென்டருக்கும் ஒரு ரேடியஸ், ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸை நான் ஸ்மால் ஆர்னு நோட்டேட் பண்ணுறேன். சிமிலர்லி என்னோட எர்த்தோட சென்டருக்கும் மிஸ்டர் பீன் ஈக்குவேட்டரில் நிற்கிறல அவருக்கும் ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதை நான் கேபிட்டல் ஆரில் நோட்டேட் பண்ணுறேன். ஸோ இது எதுக்கு நான் கேபிட்டல் ஆரில் நோட்டேட் பண்ணுறேன், ஸ்மால் ஆரில் நோட்டேட் பண்ணால், இட் இஸ் பிகாஸ் டு டிஃப்ரென்ஷியேட் த டிஸ்டன்ஸ். ஏன்னா டிஸ்டன்ஸை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ஒரு வேல்யூ வந்து சின்ன வேல்யூ இருக்கும். அந்த சின்ன வேல்யூ வந்து நான் சின்ன ஆரை ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன், இன்னொரு வேல்யூ வந்து பெரிய
வேல்யூவாக இருக்கும். அந்த பெரிய வேல்யூவை நான் கேபிட்டல் ஆராக ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, இந்த போலில் நிற்கிற மிஸ்டர் பீன் எர்த்தோட கான்டாக்டில் தான் நிற்பார். அவர் காற்றுல பறந்துட்டு இருக்க மாட்டார். ஸோ இட் இஸ் லைக் காற்றுல பறந்துட்டு இருந்தால் ஆப்பிள் மாதிரி இருக்கும். அந்த ஆப்பிள் அதோட பிரான்ச் கட் ஆனது என்னது, எர்த்தை நோக்கி வருது. அப்போ அவரோட பாதம் வந்து எர்த்தில் பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அந்த எர்த்தில் படுறது எதனால்? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபேக்டர் டியூ டு கிராவிட்டி. ஸோ இது ரெண்டுமே எதுக்கு வருதுன்னா, இட் இஸ் பிகாஸ் ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி. ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டினால மட்டும்தான் அவங்க வந்து இடத்துல நிற்க முடியுது. ஓகேவா? ஸோ இது ஈக்குவேட்டர், இது வந்து நார்த் போல்னு சொல்லியிருக்கேன். அண்டு இதில் எர்த்து வந்து என்ன ஷேப்பில் இருக்கும்? ஆப்லேட் ஷேப். இது ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதில் இருக்குன்னா எப்போவுமே இந்த கேபிட்டல் ஆர் இருக்குல்ல, வில் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் ஸ்மால் ஆர். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்னா, நம்ம ஜியோட வேல்யூ என்னென்னு படித்தோம்? ஜி இஸ் gm/r². ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் இது இன்டைரக்டாக என்ன சொல்கிறாங்க? ஜி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். அதாவது நம்ம எந்த இடத்துல ஆரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போதோ அங்கே ஜியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். எந்த இடத்துல ஜியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போதோ, விச் மீன்ஸ் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், தட் இஸ் வென் G gets increase, அந்த டைமில் அந்த இடத்துல ஆரோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா விச் இஸ் ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. சிமிலர்லி எந்த இடத்துல ஜியோட வேல்யூ ரொம்ப குறைவாக இருக்கோ அங்கே ஆரோட வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ ஆறுன்றது இந்த டயக்ராமை பொறுத்தவரை ஸ்மால் ஆர்ன்றது என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன், அதான் அந்த ரேடியஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி எர்த்தோட சென்டர் அண்ட் தி ஆப்ஜெக்ட். அது வந்து சின்ன ஆறு. சின்ன ஆறுனா சின்ன வேல்யூ. அப்போ சின்ன ஆறாக இருக்கிறப்ப அங்கே கிராவிட்டி எப்படி இருக்கும்? ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் போல்ஸில் கிராவிட்டி வில் பி மேக்ஸிமம். அப்போ ஈக்குவேட்டரில் எப்படி இருக்கும்? அதோட ஆப்போசிட். ஸோ அப்போ ஈக்குவேட்டரில் கிராவிட்டி வில் பி மினிமம். ஸோ அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. ஜியோட வேல்யூ நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு ஜியோட வேல்யூ எந்த இடத்துல மேக்ஸிமமாக இருக்கும், எந்த இடத்துல மினிமமாக இருக்குன்றத ஜஸ்ட் ஒரு ரஃபாக இப்படி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சைட் வச்சு சொல்லியிருக்கேன். ஸோ போல்ஸில் ஜியோட வேல்யூ வில் பி மேக்ஸிமம் அண்ட் ஈக்குவேட்டரில் ஜியோட புல் அந்த வேல்யூ வில் பி வெரி வெரி மினிமம். அப்போ ஜியோட வேல்யூ எந்த இடத்துல ஜீரோவாக இருக்கும்? ஜியோட வேல்யூ எந்த இடத்துல ஜீரோவாக இருக்கும் அப்படின்னா, இந்த எர்த்தோட சென்டர் இருக்குல்ல, எர்த்தோட சென்டரில் ஜியோட வேல்யூ ஜீரோவாக இருக்கும். இட் இஸ் பிகாஸ் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்மளுக்கு ஜியோட ஃபார்முலா என்ன? gm/r². இப்போது இந்த இடத்துல நான் நிற்கிறேன். மிஸ்டர் பீன் இங்கேருந்து எர்த்தோட சென்டருக்கு வந்துட்டார். அப்போ எர்த்தோட சென்டருக்கும் மிஸ்டர் பீனுக்குள்ள டிஸ்டன்ஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? அங்கே ஆறுன்றது ஒன்று இல்லவே இல்லை. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்? இந்த ஆரோட வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்கும். அப்போ எனி வேல்யூ பை ஜீரோ, ஆன்சர் என்ன? ஜீரோ. அப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எந்த இடத்துல ஜீரோவாக இருக்கும்னா, அட் த சென்டர் ஆஃப் த எர்த்தில் ஆக்சலரேஷன் ஜியோட வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்கும். அது வந்து தேர்ட் பாயிண்ட். அப்போ G will be maximum at poles, G will be minimum at equator and G will be 0 at in the center of earth. Okay, G will be minimum, G will be 0 at center of earth. இப்போ நம்ம இதை பார்க்குறோம். இதில் வந்து நம்ம கேபிட்டல் எம் ஸ்மால் எம்எல்லாம் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மளுக்கு ஒரு யோசனை வரும், மாஸ்னா என்ன, வெயிட்னா என்ன அப்படின்னு. ஸோ அதை எப்படி பார்க்கலாம்னா, ஒன் செகண்ட். ஓகே,
ஸோ இதில் வெயிட் எப்படி சொல்கிறாங்க, வெயிட் வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் வெயிட்டும். இட் இஸ் அ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது ஏன் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் சொல்கிறாங்கன்னா, வித் விச் எர்த் அட்ராக்ட்ஸ் எனி ஆப்ஜெக்ட் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப், அதுதான் வந்து வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் இஸ் மேக்ஸிமம். எந்த இடத்துல வெயிட் ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும், வெயிட்டை WTன்னு எழுதுகிறேன். வெயிட் இஸ் மேக்ஸிமம் அட் போல்ஸ் அண்ட் மினிமம் அட் ஈக்குவேட்டர். ஸோ இதுவும் இட் இஸ் ஆஸ் சிம்பிள். இந்த டயக்ராம்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் வெயிட் வந்து எங்கே மேக்ஸிமமாக இருக்கும், எங்கே மினிமமாக இருக்கும். நம்ம ரஃபாகவே சொல்லலாம். ஸோ ஜி எங்கே மேக்ஸிமமாக இருக்கோ அந்த இடத்துல வெயிட் ஜாஸ்தியாக ஆக்ட் ஆகும். அதேமாதிரி ஜி எங்கே மினிமமாக இருக்கோ அந்த இடத்துல வெயிட் ரொம்ப மினிமம் ஆக்ட் ஆகும். ஸோ விச் மீன்ஸ் இந்த இடத்துல வெயிட் வில் பி மேக்ஸிமம். அதே மாதிரி இந்த இடத்துல வெயிட் வில் பி மினிமம். ஓகே, இப்போ இது சொல்லியாச்சு. ஈக்குவேட்டரில் வெயிட் வில் பி மினிமம் அண்ட் போல்ஸில் வெயிட் வில் பி மேக்ஸிமம். இப்போ நம்மளுக்கு ஒரு ரஃப் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து எர்த்து, இது வந்து எர்த், இது வந்து பார்க்கவே அட்டகாசமாக இருக்குல்ல, இது வந்து மூன். ஸோ எர்த்தோட ஷேப் இதில் பார்க்குறப்ப உங்களுக்கு சர்க்கிள் ஸ்பெரிக்கல் மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலி இட் இஸ் நாட் ஸ்பெரிக்கல். இது அந்த ஓப்லேட் ஸ்பெராய்டுன்னு சொல்லுவோம். அந்த ஷேப்பில் தான் இருக்கும் எர்த்து. இங்கே வந்து மூன் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எர்த்தில் ஒரு ஆஸ்ட்ரோனட்டு எர்த்லேயும் இருப்பாங்க, மூன்லேயும் இருப்பாங்கல்ல. ஸோ அப்போ ஒரு ஆஸ்ட்ரோனட்டோட வெயிட் வந்து மாஸ் வந்து ஒரு 120 kg. அதுவே மூணுலேயும் அவரோட மாஸ் எவ்வளோ இருக்கும், 120 kg இருக்கும். ஓகே, இப்போ வெயிட்டுக்கு வரும். வெயிட்னா நான் எப்படி டிஃபைன் பண்ணால் இட்ஸ் அ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வித் விச் அன் ஆப்ஜெக்ட் இஸ் அட்ராக்டட்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வெயிட் வந்து இஸ் அ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அந்த வெயிட் வந்து எர்த்தில் எப்படி இருக்கும், மூணில் எப்படி இருக்கும் கம்பேர் பண்ணுறப்ப வெயிட் இங்கேயும் வெயிட் இருக்கும்ல. இங்கே எர்த்தில் வெயிட் வந்து 120 நியூட்டன் தான் இருக்கும். பட் இங்கே வந்து 120/6 20 நியூட்டன் தான் இருக்கும் மூணில். பிகாஸ் கிராவிடேஷன் புல் வந்து ரெண்டுத்துக்குமே மாறுபடும், அதனால இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து என்ன தெரியுதுன்னா, எர்த்தோட வெயிட்டு இது இப்படி போட்டோம்னா 6 டைம்ஸ் ஆஃப் மூனோட வெயிட். ஓகேவா, அதுதான் இன்டெரக்டாக நம்ம இங்கே சொல்கிறது. ஸோ இது வேறு மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா, மூனோட வெயிட்டு 1/6 ஆஃப் எர்த்தோட வெயிட்டு. இதுதான் வந்து ஜென்ரலாக கேட்குறது. ஸோ அப்போ ஒரு வெயிட்டு, ஒரு குவான்டிட்டி, ஒரு என்டைட்டியோட வெயிட் வந்து மூணில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1/6 ஆஃப் இங்கேருந்து எர்த்தில் இருக்கிற வெயிட்டு. அதுதான் வந்து 1/6 அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஓகே, இப்போ இது பார்த்துட்டோம். இப்போ இதில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட், இப்போ நம்ம சேட்டிலைட்ஸ்லாம் அனுப்புகிறாங்க. இங்கேருந்து அவுட்டர் ஸ்பேஸ்க்கு சேட்டிலைட் போகுது. பட் நம்மளும் ஒரு ராக்கெட் அனுப்புகிறோம் தீபாவளி டைமில். அது வந்து ஸ்பேஸ்க்கு போகுது, இட்ஸ் மீன் ஸ்பேஸுக்கு போல வானத்துக்கு போகுது. பட் திருப்பி வந்துடுது. ஒரு பால் இருக்குது, கிரிக்கெட்டர்ஸ் வந்து ஷார்ட் அடிக்கிறப்போ சர்டன் ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் ஆகி மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்துடுது. அதுமாரி நம்ம ஒரு பால் த்ரோ பண்ணுறோம். ஒரு ஃபீல்டர் வந்து ஒரு பவுலருக்கு பாலை த்ரோ பண்ணுறப்போ சர்டன் ஆங்கிளுக்கு அது ரைஸ் ஆகிட்டு அப்புறம் சர்டன் ஆங்கிளுக்கு அது குறைஞ்சு விழுந்துருது. எதனால் ஒரு ராக்கெட்டு ஸ்பேஸுக்கு போகிறப்ப மேல் நோக்கி போயிட்டு ஸ்பேஸுக்கு போக முடியுது. அதுவே நம்ம ஒரு பாலையோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுறப்ப அது போயிட்டு கீழே உடனே வந்துடுது. விச் மீன்ஸ் உடனேனா கீழே வந்துடுது. ஏன் அதனால் ஸ்பேஸுக்கு போக முடியல அப்படின்னா, தேர் இஸ் அ டேர்ம் கால்ட் எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு ஒரு டேர்ம் வந்து புதுசாக
வரும். அந்த எஸ்கேப் வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இதுதான் இந்த எஸ்கேப் வெலாசிட்டி. எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னா என்ன? பேர்லேயே தெரியுது, ஒரு வெலாசிட்டி இருக்குது. எதுக்கு அந்த வெலாசிட்டி யூஸ் ஆகுது? ஒரு எஸ்கேப் ஆகிறதுக்கு. எதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு? எர்த்தோட கிராவிடேஷ்னல் புல்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். இப்போ கிராவிடேஷனல் புல்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் 9.8 மீட்டர் பர் செகண்ட் சொன்னா. ஸோ அப்போ எர்த்துக்கு வந்து ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால தான் நம்ம வந்து ஸ்டேபிளாக நிற்கவோ, உட்காரவோ, டான்ஸ் ஆடவோ, பாட்டு பாடவோ, ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்ய முடியுது. அப்போ அந்த வெலாசிட்டியை அந்த ஒரு கிராவிடேஷன் புல்லை நம்ம ஓவர் கம் பண்ணிட்டோன்னா ஆப்வியஸாக நம்ம அந்த எர்த்தோட கிராவிடேஷன் புல்லை விட்டு வெளியே போயிடுவோம். வெளியே போயிட்டா நம்ம என்ன ஆகும்? ஆப்வியஸாக நம்ம திருப்பி எர்த்துக்கு வரப்போகிறது கிடையாது. ஸோ இப்போ இதுதான் எர்த்துக்கு வெளியில் ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். கிராவிட்டியோட ப்ரெசன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். இங்கே இந்த எர்த்துக்கும் இந்த இடைப்பட்ட இந்த க்ரீன் லைன் போட்டிருக்கேன்ல, க்ரீன் சர்க்கிள், இதுக்கும் இடையில வந்து இந்த கிராவிட்டியோட எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும். ஸோ கிராவிட்டிஸ் எக்ஸிஸ்டன்ஸ்னு எழுதுகிறேன். கிராவிட்டிஸ் எக்ஸிஸ்டன்ஸ். ஓகேவா? இந்த இடத்துல கிராவிட்டியோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும். அப்படி இல்லாட்டி இது வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னு சொல்லலாம். இதை வந்து ஆர்எல்ஸ் கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு, இந்த கிராவிட்டியோட எக்ஸிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வெளியே போகணும். எர்த்தோட அட்மாஸ்ஃபியரில் அது இருக்கவே கூடாது. அப்போ அவுட்டர் ஸ்பேஸுக்கு போகணுன்னா அதுக்கு குறைஞ்சது, இப்போ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இங்கே ஒரு ஆப்ஜெக்டை நான் மேல் நோக்கி தூக்கி போடுறேன். இப்படி மேலே தூக்கி போடுறப்ப ஓரளவுக்கு போயிட்டு கீழே வந்துடுது பிகாஸ் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஓகேவா? இப்போ இவ்வளோ தூரம் போகுது, இவ்வளோ தூரம் போயிட்டு திருப்பி கீழே வந்துடுது. அடுத்து இவ்வளோ தூரம் போகுது, இவ்வளோ தூரம் போயிட்டு கீழே வந்துடுது. இவ்வளோ தூரம் போயிட்டு கீழே வந்துடுது. இப்போ நான் இந்த இடத்துல போடுறப்ப எனக்கு கீழே வராது, இது அப்படியே மேலே போயிடும். அண்ட் இது ஏன் இப்படி மேலே போகுதுன்னா, எஸ்கேப் வெலாசிட்டின்னு ஒரு டேர்ம் நான் சொன்னேன்ல. அப்போ அந்த கிராவிட்டியோட புல்லை வந்து தாண்டிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ எஸ்கேப் வெலாசிட்டி ஒரு பிளானட்டுக்கு ஒரு எஸ்கேப் வெலாசிட்டி இருக்கும். நம்ம எர்த்தை கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு வந்து எஸ்கேப் வெலாசிட்டி எவ்வளோ? 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டை நான் வந்து 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு 11.2 கிலோமீட்டர் என்னால் த்ரோ பண்ண முடிஞ்சதுன்னா, தூக்கி போட முடிஞ்சதுன்னா மேல் நோக்கி, அது வந்து எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபீல்டோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வெளியே போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளானட்ஸ் இருக்குது. ஒரு பிளானட்டுக்கு ஒரு எஸ்கேப் வெலாசிட்டி இருக்கும். அதில் எர்த்தோட எஸ்கேப் வெலாசிட்டி 11.2. நம்ம அடுத்தடுத்து வேறு என்னென்ன பிளானட்டுன்றதை நம்ம எம்சிக்யூவில் கவர் பண்ணிடலாம். ஸோ எர்த்தோட எஸ்கேப் வெலாசிட்டி என்னென்னா 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட். ஓகே, இப்போ இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம்? இட் இஸ் a minimum velocity with which a body should be projected outwards of the earth. அப்போ ஒரு மொமெண்டம் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த மொமெண்டம் கெயின் பண்ணிவிட்டு அவங்க இந்த கிராவிட்டியோட புல்லேருந்து வெளியே தப்பிச்சு போவாங்க. அதுதான் வந்து எஸ்கேப் வெலாசிட்டி. இது எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா, v escape equal to root of 2gm/r. root of 2gm/r. ஓகே, இப்போ இந்த எஸ்கேப் வெலாசிட்டியை இப்படி நம்ம ஃபார்முலா பேஸ்டாக எழுதிடுறோம். இது நம்மளுக்கு ஒரு ஆக்சுவல் வேல்யூ இருக்குது எர்த்துக்கு. இந்த ஃபார்முலா பேஸ்ட் கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம்னா நம்ம வந்து எஸ்கேப் வெலாசிட்டியோட இதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அவுட்டர் ஸ்பேஸ்க்கு போயிடுச்சு. எர்த்தோட கிராவிட்டி புல்லை தாண்டி அனுப்பிட்டேன். ஆனால் இப்போ எந்த டைரக்ஷனில் இருக்குது? நார்த் நோக்கி போதா, சவுத் நோக்கி போதா, வெஸ்ட் நோக்கி போயிட்டுருக்கா, இல்லை எந்த டைரக்ஷன், நார்த் வெஸ்ட்டில் இருக்கா, எந்த டைரக்ஷன் நோக்கி போகுதுன்னா டைரக்ஷன் டசன்ட் மேட்டர். எப்போ டைரக்ஷன் டசன்ட் மேட்டர். அது எந்த டைரக்ஷனில் வேணாலும் இருக்கலாம். அதனால் இந்த ஸ்பெசிஃபிக் டைரக்ஷனில் தான் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ ஆஃப்டர் டைரக்ஷன் டசன்ட் மேட்டர், ஆஃப்டர் எஸ்கேப்பிங் from the Earth's
கிராவிடேஷ்னல் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ இதில் தான் சொல்கிறாங்க. இதை வந்து வேறு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலான்னா, நம்மளுக்கு வந்து கைனெட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றத அந்த 2 டேர்ம் வந்து நம்ம என்னன்றதை படிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கைனெட்டிக் எனர்ஜின்னு என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு என்ன. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன, 12mv². ஓகே, இது இம்பார்ட்டண்ட் இல்லை, இதை விட்டுறலாம். சரி வேண்டாம், அதை நான் இப்போ கைனெட்டிக் எனர்ஜி நடத்துகிறப்ப சொல்கிறேன். இப்போ அது வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆகிடும் தேவையில்லாமல். ஓகே, ஸோ இதான் எஸ்கேப் வெலாசிட்டி ஃபார் எர்த் என்னன்னு கேட்டால் 11.2 km/s. இப்போ நம்ம என்ன பார்த்தோம் ஸ்டார்டிங்கிலேருந்து? ஓகே, ஸ்டார்டிங்கில் இப்போ ஜென்ரலாக பார்க்குறப்போ ஒரு போல்ஸில் கிராவிட்டி எப்போ ஜாஸ்தியாக இருக்கும், போல்ஸில் ஜாஸ்தியாக இருக்கும், மினிமம் வில் பி அட் ஈக்குவேட்டர். கிராவிட்டி எங்கே 0வாக இருக்கும்? சென்டர் ஆஃப் த இடத்துல கிராவிட்டி 0வாக இருக்கும். பிகாஸ் அந்த இடத்துல ஆரோட வேல்யூ 0, அதனால் 0வாக இருக்க கிராவிட்டி வந்து 0வாக இருக்கும். இதில் கேட்பாங்க ரீசன் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, ஒய் கிராவிட்டி ஆஃப் எர்த் இஸ் 0 அட் சென்டர் ஆஃப் எர்த் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு சென்டர் ஆஃப் எர்த்தில் கிராவிட்டி 0ன்றது தெரியும், பட் ஒய் இட் இஸ் 0 அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ஆன்சர் படிக்கிறோன்னா அந்த ஆன்சர் அதுதான் ஆன்சர்னா ஒய் அந்த ஆன்சர் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சும்மா குருட்டு மனப்பாடமும் பண்ணக்கூடாது. வி ஹாவ் டு நோ வாட் இஸ் தி லாஜிக் பிஹைண்ட் தி ஆன்சர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு படிக்கணும். ஓகேவா? ஸோ சிமிலர்லி நம்ம எர்த்தோட வெயிட் கம்பேர் பண்ணோம். மூனோட வெயிட் வந்து when compared with எர்த்து 1/6 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எஸ்கேப் வெலாசிட்டி பார்த்தோம். எஸ்கேப் வெலாசிட்டி வந்து 11.2 km/s. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் வராரு. அந்த சயின்டிஸ்ட் பேர் வந்து கெப்லர். ஓகே, கெப்லர் அவர் வந்து ஒரு 3 லா ப்ரப்போஸ் பண்ணுறாரு. கெப்லர்ஸ் லான்னு சொல்கிறாங்க. அந்த கெப்லர்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா அண்ட் தேர்ட் லா, ஒரு 3 லா வந்து சொல்கிறாரு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா எப்படி அவர் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறாரு அப்படின்னா, ஓகே ஓகே இப்போ இதுதான் வந்து ஒரு எர்த்து. இதை வந்து ஒரு எர்த்தோட மாடலாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த எர்த்தில் நம்ம என்ன சொன்ன, எர்த் வந்து என்ன ஷேப்பாக இருக்குது? ஒரு ஆப்லேட் ஷேப். ஆப்லேட்னா ஒரு ஓவல் ஷேப். ஒரு ஓவல் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்? ஜென்ரலாக யோசிச்சு பாருங்கள். ஒரு ஓவல் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்? 2 சர்க்கிள், அந்த 2 சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸை ஒன்றுக்கு ஒன்று தொட வச்சா ஒரு ஓவல் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குமா? இமேஜின் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் வரைகிறேன், ஆனால் எக்ஸாக்டாக வரைய முடியாததுனால இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது, இங்கே ஒரு சர்க்கிள் வரைகிறேன், அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் தொட மாதிரி. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்தையும் இதையும் ஜாயின் பண்ணிடுறேன், இதையும் ஜாயின் பண்ணிடுறேன். ஓகே, இல்லை இது எப்படி வரையலான்னா, 1 செகண்ட். இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது, இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் அந்த டேஞ்சென்ஷியல் இருக்கும்ல, அதை மட்டும் ஜாயின் பண்ணுறேன். இது ஜாயின் பண்ணிவிட்டு நடுவில் இதை எடுத்துடுறேன். ஸோ இதை எடுத்துகிட்டு எனக்கு என்ன கிடைக்கும்? சம்வாட் லைக் இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி ஷேப் கிடைக்குதா? ஸோ விச் இன்டெரக்ட்லி மீன்ஸ் தேட் நான் ஒரு 2 சர்க்கிள் ஜாயின் பண்ணியிருக்கேன், சர்க்கம்ஃபரன்ஸ் டு சர்க்கம்ஃபரன்ஸ். அப்போ 2 சர்க்கிளுக்கு ஒரு சென்டர் இருக்குமா? இந்த சர்க்கிளுக்கு இங்கே ஒரு சென்டர் இருக்கும், இந்த சர்க்கிளுக்கு இங்கே ஒரு சென்டர் இருக்கும். அப்போ இந்த சர்க்கிளுக்கு இங்கே ஒரு சென்டர் இருக்கும், இந்த சர்க்கிளுக்கு இங்கே ஒரு சென்டர் இருக்கும். அதுதான் இங்கே நான் பின் பாயிண்ட் பண்ணிக்கிறது. இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்கிற சர்க்கிளுக்கு இந்த இடம் சென்டர், ரைட் சைடு இருக்கிற சர்க்கிளுக்கு இந்த இடம் சென்டர். ஓகேவா? இதை வந்து நான் எப்படி நேம் பண்ணிக்கிறேன்னா O1 அண்ட் O2 நேம் பண்ணிக்கிறேன். விச் மீன்ஸ் இந்த இடத்துல தான் மிஸ்டர் சன் இருக்காப்புல. ஏன் சன் இருக்காருன்னா, நான் எர்த்துன்னு சொன்னேன்னா, சரி ஓகே, ஆக்சுவலாக அது வந்து எர்த்து கிடையாது, உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொன்னேன். சன்னு இருக்காரு, அந்த சன்னை சுற்றி ஒரு பிளானட்ஸ் இருக்குமா, எல்லோரும் அவங்கவுங்க டிஃபைன்டு ஆர்பிட்ஸில் இருப்பாங்க. இப்போ அந்த டிஃபைன்டு ஆர்பிட் எல்லாமே ஆப்லேட் ஷேப்பில் இருக்கும். இட் இஸ் பிகாஸ் ஏன்னா சன்னை சுற்றி ஒரு O1 O2ன்றது ஃபோக்கஸ் அப்படி சொல்லுவோம்.
focus 1 and focus 2. ஸோ இதில் எர்த்தோட பாத் என்னது எலிப்டிக்கல் பாத்தில் இருக்குமா. எர்த் ஹேஸ் எலிப்டிக்கல் பாத், அதுக்கு வந்து 2 ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த சன்னோட ஃபோக்கஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஆப்ஜெக்டும் அவர் எப்படி இதை டிஃபைன் பண்ணுறாருன்னா தி இங்கே மேலே எழுதுகிறேன், தி orbits of planetary bodies, the orbits of, and just இதில் காதில் மட்டும் வாங்கிக்கோங்க, the orbits of planetary bodies are elliptical with the sun at one of the two foci, ஓகேவா, of the ellipse. இவர் கெப்லர் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் லெவல் இப்படி தான் டிஃபைன் பண்ணார், தி ஆர்பிட்ஸ் ஆஃப் பிளானட்டரி பாடிஸ் ஆர் எலிப்டிக்கல். அந்த பிளானட்டரி பாடிஸோட ஆர்பிட் வந்து எலிப்டிக்கலாக இருக்கும். எப்போ எலிப்டிக்கலாக இருக்குன்னா, அந்த சன் வந்து ஏதோ ஒரு ஃபோக்கஸில் உட்காந்துருக்கணும், எய்தர் இன் F1 ஆர் F2. ஸோ ப்ளூரலுக்கு ஃபோக்கஸை ஃபோக்கை அப்படி சொல்லுவோம், FOCII வரும். ஓகே, இதுதான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் லா. ஓகே, ஃபர்ஸ்ட் லா ஓகே. இப்போ செகண்ட் லாவில் அவர் எப்படி டிஃபைன் பண்ணுறாரு, செகண்ட் லாவில் அதே மாதிரி 2 ஃபோக்கஸில் ஒரு ஃபோக்கஸ் நீங்கள் பின் பாயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இது வந்து ஏ, இங்கே ஏன்ற ஒரு பிளானட் இருக்குது, A' ஒரு பிளானட்டு, அடுத்த பிளானட்டு A', A4ன்னு சொல்கிறேன், A5ன்னு சொல்கிறேன், A6ன்னு சொல்கிறேன், A7, A8, A9. ஸோ இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஏன்ற பிளானட்டு சர்டன் டைம் கழித்து சன்னை ரிவால்வ் பண்ணி ஏலேருந்து A' வருது, A''லேருந்து இங்கே 3 போட்டேன்னா ஓகே, அதை விட்டுருங்க. இதை A''ன்னு வச்சுக்கோங்க. ஸோ A''லேருந்து A''க்கு வருது, சர்டன் டைம் கழிச்சு A''லேருந்து A4க்கு வருது, இந்த பொசிஷனுக்கு வருது. அண்ட் சர்டன் டைம் கழிச்சு ரிவால்வ் ஆகிறப்ப A4லேருந்து A5 போகுது, A5 to A6, A6 to A7, A7 to A8, A8 to A9. ஸோ இப்படி போகுது. இவர் இதை என்ன சொல்கிறாருன்னா, ஒரு டைமுக்கும் அந்த பிளானட்டு இந்த சன்னை ரிவால்வ் பண்ணியிருக்கிற ஏரியா, விச் மீன்ஸ் இந்த ஏரியா ஓகே, இந்த ஏன்ற பொசிஷன்லேருந்து இந்த ஏரியா ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியா வந்து A2ன்னு வச்சுக்கலாம், ஓகேவா. இது வந்து A2ன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வர அதுக்கு சில டைம் எடுத்திருக்கோம். அந்த டைமு ப்ளஸ் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த எர்த், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பிளானட் ஃப்ரம் ஒன் பொசிஷன் டு அனதர் பொசிஷன், அதனால் ஃபார்ம் பண்ண இந்த ஏரியா வந்து A2. இப்போது சிமிலர்லி A''லேருந்து A''க்கு இங்கே வந்திருக்குமா, இங்கே வந்திருக்கும், அதுவும் வந்து A2 தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சிமிலர்லி A3'லேருந்து A4' வந்திருக்குமா, இதுவும் வந்து A2 தான் சொல்கிறாரு. இட் இஸ் சிமிலர் இதுக்கும், இதுவும் A', அப்போது இதுக்கும் A2 which is similar. இப்போ இதுலேருந்து என்ன இன்டெரக்டாக சொல்கிறாங்கன்னா, இன்டெரக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இடத்துலையுமே ஒரு ஆங்கிள்லையுமே அந்த ஏரியா வந்து வில் பி ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாரு, விச் இஸ் பேஸ்ட் ஆன் டைம். அதை நான் இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு 8 பிரிச்சிருக்கேன். இதை நீங்கள் n நம்பராக பிரிக்கலாம். n நம்பராக பிரித்தாலுமே அந்த n நம்பர்ஸ்க்கு உள்ள அந்த ஏரியா கவரேஜ் வந்து A2 தான் இருக்கும் அப்படி சொல்கிறாரு. ஸோ இது எப்படி டிஃபைன் பண்ணுறாருன்னா, டைம் ஸ்கொயர் the square of the time period. இது கெப்லரோட செகண்ட் லா இஸ்
எப்படி நோட்டேட் பண்ணுவோம்னா ஸ்மால் ஜி. ஓகே, இது வந்து கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் வந்து கேபிட்டல் ஜி, அதே ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து ஸ்மால் ஜி. இதுக்கு வந்து 9.8 மீட்டர் பர் செகண்ட் சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, அண்ட் இதை எப்படி ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்றது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. பிகாஸ் யூ ஆர் நாட் கோயிங் ரைட் எனி 5 மார்க் நாட் 10 கொஸ்டின். நம்மளுக்கு ஜஸ்ட் எப்படி வந்ததுன்னா ஒரு ஓவர் வியூ தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி வந்திருக்கும் ஜஸ்ட் நம்ம ஒரு ரஃபாக சொல்லலாம். எஃப் ஈக்குவல் டு ஜி, அதே எஃப் நம்ம எப்படி பார்த்தோம், ஜி எம் பை ஆர் ஸ்கொயர். ஸோ ரெண்டு சைடுமே எல்ஹெச்எஸ் வந்து காமன் இருக்குது. ஸோ அப்போ ஆர்ஹெச் மட்டும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஆர்ஹெச்எஸ் மட்டும் ஈக்குவேட் பண்ணால் எப்படி வரும், எம்ஜி ஈக்குவல் டு ஜி எம் பை ஆர் ஸ்கொயர். இந்த இடத்துல ஸ்மால் எம்ன்றது என்ன, மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் கம்பேர் மாஸ் ஆஃப் அன் எர்த். எர்த்தோட மாஸோட நம்ம ஆப்ஜெக்டோட மாஸை கம்பேர் பண்ணுறது ரொம்ப சின்ன வேல்யூவாக இருக்கும், விச் இஸ் நெக்லிஜிபிள். அதெல்லாம் நம்ம மாஸ் இன்க்ளூட் பண்ணாமல் மாஸை வந்து கட் பண்ணிக்கிறோம், விச் இஸ் நெக்லிஜிபிள். ஸோ ஜி எப்படி கிடைக்கும், ஜி எம் பை ஆர் ஸ்கொயர், ஜி எம் பை ஆர் ஸ்கொயர். இதில் வந்து நமக்கு ஆக்சலேஷன் கரெக்டு. இதில் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு தெரியும் 6.67 10⁻11 நியூட்டன் மீட்டர் பர் கேஜி ஸ்கொயர். ஸோ அந்த வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். 6.67 into 10⁻11 நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அண்ட் மாஸ் ஆஃப் எர்த் அதுவும் நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணி the radius between the distance between the object and the earth அதை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் உங்களுக்கு ஃபைனலாக 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் கிடைக்கும். நம்மளுக்கு ஜஸ்ட் இந்த ஒரு வேல்யூ மட்டும் தான் தேவை. என்ன சொன்ன அதையெல்லாம் தேவை கிடையாது. ஜஸ்ட் இந்த எப்படி இந்த வேல்யூ வந்துருக்குன்றதுக்கு நான் சொன்னேன். ஸோ இதெல்லாம் இந்த ஸ்பெஷலாக ஃபாலோ பண்ணால் இந்த வேல்யூ அட்டைன் ஆகும். ஸோ நம்மளுக்கு தேவை வேண்டிய ஒன்று தான். ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டினா என்ன, 9.8 மீட்டர் பர் செகண்ட். அதே கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்னா என்ன, ஜீன் நோட் பண்ணோம், கேபிட்டல் 6.67 into 10⁻7 நியூட்டன் மீட்டர் பர் கேஜி ஸ்கொயர். இதுதான் நமக்கு தெரிய வேண்டியது இல்லை. ஓகே, இப்போ இதில் எப்படி டிஃபைன் பண்ணாங்க, டிஃபைன் ஆஃப் ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி.